மார்க் 5:29-30 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மருத்துவராலும் அவளை குணமாக்க முடியவில்லை. அநேக அதுக்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக மருத்துவர்களை போய் பார்க்கிறார், நிறைய மருந்து எடுத்து பார்க்கிறார். ஆமென். சற்றாகிலும் குணமடையாமல் அவளை குணமாக்க வேண்டிய வல்லமை இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில். உடனே ஆண்டவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு, சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பாருமா, எழுதி கொடுத்துட்டு, இதை போய் வாங்கி சாப்பிடுமா, ஒரு 2 நாள் பாரு. தேவனுடைய கிரியைகள் என்பது ஒப்பில்லாதவைகள். வருஷம் 12 ஆனா என்ன, 24 ஆனா என்ன. ஆமென். 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன் எங்கே படுத்திருக்கிறான் தெரியுமா? கல்லறையில். யாராவது கரண்ட் போயிட்டு என்ன சூடா இருக்குன்னு சொல்லி கல்லறையில போய் படுத்து தூங்குவோமா? இல்ல. 6 மணி ஆச்சுனாலே அந்த பக்கம் போறதுக்கு பயப்படுகிற பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் உண்டு. சிலருக்கு அப்படிப்பட்ட ஏரியால போனாதான் பாட்டா வரும். வாதை உந்தன். சில திரும்பியே பார்க்க மாட்டாங்க, திரும்பி பார்த்தா ஒருவேளை. ஆனால் இங்கே பாருங்கள், ஒருவன் கல்லறையில படுத்திருக்கிறான், கற்களால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் காயப்படுத்துறான்? வலிக்காத அவனுக்கு? வலிக்கும், ஆனா அதை விட வலி உள்ள. ஏன் நிறைய பேர் சூசைட் பண்றாங்க தெரியுமா? தற்கொலை பண்ணும்போது ஜாலியாட்டா போவாங்க, இல்ல வலிக்கும். ஆனால் அந்த வலி அவங்க சகித்து செய்ய காரணம் என்னன்னா, அதை விட வலி உள்ள. இந்த பிசாசினால் அலைக்கழிக்கப்படுற பிசாசு வேலை என்னன்னா, நல்லா அலைக்கழிச்சிட்டு விடும்போது அவங்க ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டேன்னு மனஸ்தாபப்படுவாங்க. கொஞ்சம் நார்மலானதும் திரும்பியும் எத்தனை முறை அழுதுருப்பான். அவனுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? இருக்கிறாங்க. அதே பட்டணத்தில் சொந்தங்கள் உறவுகள் உண்டு. ஆனா இவனை மைண்ட் பண்ணல. இவன் நிலைமை அவ்வளவுதான். விட்டுட்டாங்க. நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்படுகிறவர்கள் நம்மை விட்டுட்டாங்கன்னா, கர்த்தரை அறியாதவர்கள் அவங்க நினைச்சிடுவாங்க இனி நமக்கு கடைசிதான். கல்லறையில போய் தங்கி இருக்கிறான். 0 நம்பிக்கை, ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் வராரு. வரும் வழியில எத்தனை கொந்தளிப்பு, எத்தனை காற்று, எல்லாத்தையும் அடக்கிட்டு எனக்காக தேவன் ஒன்றை செய்யணும்னு நினைச்சு புறப்பட்டார்னா, எந்த வல்லமைக்கும் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பைத்தியம். ஆனால் அந்த பட்டணத்தில் சுவிசேஷம் சொல்லும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் இவன் தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி பார்க்கிற அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்துகிறவருடைய கிரியை ஒப்பில்லாதது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆவதாக அவருடைய கிரியை உத்தமமான கிரியை. பெர்ஃபெக்ட் ஒர்க். உத்தமமான கிரியை. உபாகம் 32:4 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் கன்மலை. He is the rock, his work is perfect. உத்தமமான கிரியைனா என்ன தெரியுமா? செய்வேன்னா செய்வார்.
நிறைவேற்றுவேன்னா நிறைவேற்றுவா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, செய்வேன்னு சொன்னா செய்வா. நிறைவேற்றுவேன்னா நிறைவேற்றுவா. ஹல்லேலூயா. சொன்னது அவர் அல்லவா? அதனால ஏசாயா 66 சொல்றார், நான் தடுப்பேனோ அப்படிங்கிறார். இந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? நான் சொல்லிட்டேன், நான் தடுப்பேன், உனக்கு ஒரு நன்மையை நான் தடுப்பேனா. அதுல இன்னொரு அர்த்தம் என்ன? இங்க பாரு, ஏதாவது தடுக்கணும்னா நான் தடுத்தாதான் உண்டு. நான் செய்யறத வேற யாருக்கும் தடுக்க முடியாது. நான் தடுப்பேனா. கிரகிக்க முடியா காரியம் செய்தி யோசுவா புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை. அப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்பத்துக்கு சொல்லி இருந்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும், ஒன்றும் தவறி போகாது. காரணம், அவருடைய கிரியை உத்தமம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கைகளை உயர்த்தி சத்தமாய், என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் என்றாகிலோ கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலே யெகூ சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலே அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். யேசபேல் மரித்ததை, அவளுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினதை வந்து அறிவிக்கும் போது யெகூ சொல்லுகிறான், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. காலை வேளையில் ஆவியானவர் திட்டமாய் இந்த வார்த்தையை கொண்டு பேசி பலப்படுத்தினார். இந்த வார்த்தையை எலியா சொன்னான். அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வார்த்தை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது. சொன்னவர்கள் போயிருவாங்க, சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறாமல் 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 திரும்பாது. அல்லேலூயா. நமக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் உரைத்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் போயிட்டாங்க. ஆமென். பரிசுத்தவான்கள்லாம் போயிட்டாங்க. ஆனா இந்த வார்த்தை இருக்கு, நிறைவேறும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்துக்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. He is the rock, his work is perfect. உத்தமமான கிரியை. 4வது அவருடைய கிரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆச்சரியமான கிரியை, marvelous work. யோபுவின் புஸ்தகம்
37வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோபே, இதற்கு செவி கொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். யோபுவின் சோதனை நமக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனுக்கும் வராத சோதனை. வேதத்துல யோபுவை விட ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாரும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. யோபுவின் நண்பர்கள் நிறைய பேசுறாங்க. அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகள். ஆனா என்ன பிரச்சனைனா நிதானமா பேசல. வெள்ளிக்கிழமையில இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தா, நீங்க தப்பா பேசினீங்கன்னு ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. நீங்க எப்படி பேசலையா? நிதானமா பேசல. என்ன நிதானமா பேசலன்னா, அவன் வலி தெரியாம நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுனதுல நல்ல வார்த்தை தான். கர்த்தரை நம்புன்னு சொல்றது நல்லது, கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்றது நல்லது. ஆனா அவன் வலி தெரியாம நீ பேசாத. கர்த்தரும் யோபுட்ட பேசினாரு. எப்படி பேசினார் பாத்தீங்களா? யோபுவை ஃபுல்லா பேச விட்டுட்டு அவன் மனதில் இருக்கிற ஆத்திரத்தை, வேதனைய, குமுறல் எல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். வேதனையில் இருக்கிற ஒருத்தங்க கிட்ட பேசும்போது இப்படிதான் பேசணும். உள்ளம் ஒட்டஞ்சி நொறுங்கி இருக்கிறவங்கள்ட்ட போய் இங்க இப்படி செஞ்சா அப்படி இல்லையா, இப்படி செஞ்சா இப்படி இல்லையா, எல்லாம் சத்தியம்தான், உண்மைதான். ஆனா வலி. ஆண்டவர் பாருங்க அமைதியா இருந்துட்டு யோபுவுக்கு மனசுல என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் கொட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் யோபுவை கூப்பிடுறார். கூப்பிட்டு அவர் பேசுறார். அவர் பேசி முடிச்சதும் யோபு வாய மூடிட்டார். ஐயோ, நான் இது தெரியாம அலப்பிட்டேனே. ஆனா மற்றவர்கள் அப்படி அல்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச பிரசங்கத்தை போட்டு அடிச்சு, ஆனால் அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் மிக 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 தேவையானதும் சத்தியமுள்ளவைகளும் ஆழமானவைகளுமா இருந்ததுனால ஒரு வார்த்தை கூட விடாமல் கர்த்தர் எல்லாத்தையும் எழுத வைத்தார். இந்த பைபிளே ரொம்ப சுருக்கி எழுதப்பட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்ததை ஆண்டவர் 1.5 லைன்ல முடிச்சிட்டார். நாம இருந்தா இன்னும் எழுதிட்டே தான் இருப்போம். ரொம்ப 5000 புருஷர்கள் இருந்தார்களாம். நாம இருந்தா 500 வந்தாலும் கூட்டத்தின் ஒரு பகுதியின் அந்த மக்களையும் போட்டோ எடுத்து போட்டு, அவர் அப்படி இல்லை, எல்லாமே. ஆமென். அப்போ பைபிள ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்தவில்லை. இதுல என்ன இருக்கிறதோ இது சத்தியம், இது சத்தியம். ஆமென். இப்போ எலிகு என்பவன் யோபுவின் இடத்துல சொல்லுகிற வார்த்தை இதுதான். யோபே, நீங்க தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியையை தியானித்து பாரு. சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லுகிறார் பாருங்கள். 14வது வசனத்தில் நானே வாசிக்கிறேன். நீ ஆச்சரியமான கிரியை பாரும் என்று சொல்லி 11, 12 வசனங்களிலே அவர் என்ன செய்கிறாரா? நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றுகிறாராம். ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய. மேகத்தை ஆண்டவர் சிதற விடுறதுல கூட அவருடைய ஞான ஆலோசனை இருக்குதான். சும்மா மேகத்தை எப்படி சிதற விடலையா? ஒவ்வொரு மேகத்துக்குள்ள நம் பட்டணத்துக்கு ஒரு மேகம் வந்து மழையை பெய்ய வைக்கணும்னா அந்த மேகத்துக்குள்ள அவர் நீர்த்துளிகளை ஏற்றுகிறாராம். இதைதான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். வானங்கள் தானாய் மழையை பெய்விக்குமோ? இல்ல, அதை செய்கிறவர் நீர் அல்லவா? ஆமென்.
மேகத்துக்குள்ள நீர்த்துளிகளை ஏற்றி அதை தாம் கட்டளையிட்ட யாவையும் அவைகள் செய்யும்படிக்கு மேகத்தை சுற்றி திரிய பண்ணுகிறார். அது மாத்திரமா 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகள். மேகத்துக்கு ஒரு வெயிட்டை கொடுத்து நிக்க வைக்கிறார். வெயிட் இல்லாம நிக்க முடியாது. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, திடன் இல்லை. ஒரு மேகத்துக்கு ஒரு வெயிட். சில நேரத்தில் கர்த்தர் சில வெயிட்டை நமக்கு தர்றதே நிக்க வைக்கிறதுக்கு தான். நிக்க வைக்கிறதுக்கு தான். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, இதை வச்சுட்டு என்னால உட்கார கூட முடியல. ஆமாம், நிக்க வைக்கிறதுக்கு தான். ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் வேதத்தில் யோபுவே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 26வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகத்தில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஆண்டவர். அவருக்கு நீர்த்துளி ஏத்துறாரு, அதுக்குன்னு ஒரு வெயிட்டை கொடுக்கிறாரு. இதுக்கு மேல ஏத்துனா இந்த மேகம் கிளியும். அப்படியே நம்ம பார்க்கும்போது மேகம்லாம் அழகா இருக்குது. மேகம், இந்த மேகத்தை எதோட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? மேகம் போன்ற இத்தனை தேவனுடைய சாட்சிகள். சாட்சிகள் இந்த மேகம் அங்கங்கே இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு வெயிட்டை வச்சிருக்கிறார், ஒரு பாரத்தை வச்சிருக்கிறார். தண்ணீர்களை கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. யோவான் 21 பேதுருவை வலையை போட சொல்றார். வலையில 153 மீன்கள் பிடிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் அந்த வலை கிழியவில்லை. அவருக்கு தெரியும், இதுக்கு மேல பாரம் ஏத்துனா இந்த மேகம் கிழிஞ்சிரும், இந்த பாத்திரம் உடைஞ்சிரும். அவருக்கு தெரியும். யோபுவே, இவைகளை தியானித்து பார். உங்களை மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஒரு ஆள் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்திருக்க முடியுமா? இல்ல, இன்னும் நிக்க வச்சிருக்கிறார். யோபுவே, இவைகளை தியானித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். பிசினஸ் டவுன் ஆனாலே அதை தாங்க முடியாம எத்தனை கோடீஸ்வரர்கள் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர். ஆனா எல்லாம் இழந்தும் பாரத்தின் மேல் பாரம் ஏறியும் இன்னும் நம்முடைய வாழ்க்கை என்னும் மேகம் கிழியாம இருக்க காரணம் அவருக்கு தெரியும். நாம இதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு அது இருக்கு, இவங்களுக்கு இது இருக்கு. அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல். ஈசாக்கின் மேல ஆபிரகாம் விறகை ஏற்றி வைத்தது எங்கே தெரியுமா? மலை அடிவாரத்தில் வந்த பிறகு. வீட்டிலிருந்து புறப்படும் போது ஏற்றி வைத்த கழுதையெல்லாம் தூக்கிட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேலைக்காரர்கள் 2 பேரை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வீட்டிலிருந்தே தூக்கி இந்த விறக தலையில வச்சா ஈசாக்கின் வாழ்க்கை என்னும் மேகம் கிழிந்து விடும். அவனால இவ்வளவு தூரம் வர முடியாது. அதனால மற்றவர்களை சுமக்க வைத்து விட்டு அவனுக்கு எவ்வளவு சுமக்க முடியும் என அந்த தகப்பனுக்கு தெரியும். ஒரு உலக தகப்பனுக்கு தன் பிள்ளையின் திராணி தெரியுமானால் பரலோக தகப்பன், யோபுவே, யோபுவே, இந்த வலை கிழியாது, யோபுவே, இந்த மேகம் கிழிய அவர் விட மாட்டார். காரணம் அவருடைய பூரண ஞானமும். அவருடைய ஆலோசனை என்பது சும்மா ஆலோசனை சொல்லல, ஞான ஆலோசனை. உள்ள 1000 தடவை யோசிச்சுட்டு தான் நீர்த்துளை ஏத்துறார். மேகத்துல தண்ணீரை கட்டி வைக்கிறது எப்படி தெரியுமா? மொத்தமா எடுத்துல ஒவ்வொரு துளியா, ஒவ்வொரு துளியா, ஒவ்வொரு துளியா, ஒவ்வொரு துளியா, ஒவ்வொரு துளியா. அவருக்கு தெரியும், இதுக்கு மேல, இதுக்கு மேல, இதுக்கு மேல கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கிறதுனால ஸ்டாப், ஸ்டாப்,
பாரங்கள் என் மீது ஏறிடும்போ சாரமில்லவன் சொல்லிடுന്നു Glory. கைகளை உயர்த்தி பாடுவோம். பாரிடத்தில் பாரிந்த நாயகன் ஆமே சொல்லுங்க. என் இயேசு என் துணையே, என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையும். பிரியமானவர்களே, நமக்கு தாங்க முடியாதுன்னு வரும்போது கர்த்தர் அங்க நிற்கிறார். அதனால துளி துளியா ஏத்துறார். மேகத்துல துளி துளியா ஏற்றுறார். நீர் துளிகளை வச்சு 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 பார்க்கிறார். ரைட், இன்னும் இன்னும். என் தகப்பனார் மரித்து சில மாதங்கள் அப்படி ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு வீடா விசிட் பண்ண அந்த கிருபை செய்தார். அவங்கவுங்க பிரச்சனையை பாரத்தை சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டேஜில் ஏறி வர்ஷிப் பண்ணணும், மெசேஜ் கொடுக்க சொன்னால் மெசேஜ் கொடுக்கணும், போய் உட்காரணும். அப்போ தான் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க காரியங்களை ஜெபிக்கிறதுக்காக சொல்லும்போது முந்தைய அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னால் தாங்கவே முடியலை. ஆண்டவர் இவங்களை வெளியே பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்கன்னா இவ்வளோ வலியை உள்ள வச்சுட்டு எப்படி இவங்களால தாங்க முடியாமல் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒழுங்காக ஜெபம் ஓடலாம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு முடியல ஆண்டவரே, நான் கேட்டுற மாட்டேன், இதெல்லாம் எவ்வளோ வலியை சுமந்துட்டு வராங்க சொல்லிட்டு அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் ஆண்டவர்கிட்ட இப்படி, ஆண்டவர் எனக்கு முடியாது, நான் இது செஞ்சிட மாட்டேன். ஆமே, நான் வர்ஷிப் பண்ணிட்டு மெசேஜ் கொடுத்துட்டு அதோட அப்படியே வலியில் தூங்குறேன். காலையில் 4 மணிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறாங்க. அதில் என் தகப்பனார் நிற்கிறாங்க, கூட இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அப்படி கையை உயர்த்தி, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏகோவா உன் தெய்வமானார், ஓங்கும் புயமும் பலத்த கரம் உன் பக்கம் உண்டு. அப்படியே ஆண்டவர் அந்த பாட்டை என் காதில் கேட்க வச்சுட்டே இருக்கிறாங்க. காலையில் ஒரு 4-4:30 மாதிரி எழும்பி ஓன்னு அழுதேன். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 705வது பாடல் எடுத்து வச்சிருந்து காலையில் பாடி பாடி அப்போ ஆண்டவர் பலப்படுத்தினாங்க. உன் திராணி தெரியும், அதுக்கு மேலே ஒரு டிராப் கூட நான் ஏற்ற விட மாட்டேன், கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் நிற்க வச்சிருக்கிறார். திராணி தெரியுங்க. பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன், பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன், திகையாதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காம். யோபே அவருடைய அதிசய ஆச்சரியமான செய்கைகளை தியானித்து பாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு இந்த எலிகுவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 37:13 ஒன்றில், அதாவது மேகங்களை சுற்றித் திரிய பண்ணுகிறார். அதில் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் நம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் ஆண்டவர் எப்படி வரப்பண்றார். என்ன ரேமாங்க இது. யோபே, உன் மேல ஆண்டவர் ஒவ்வொரு மேகத்தை வர வைக்கிறார். ஒன்றில் என்ன வருது? தண்டனை வருது.
அடுத்து ஒரு மேகம் வரும் யோபுவே, இது போகும், இது போகும், இது போகும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ அப்ப இந்த மேகம் போகும். 4 தலைமுறைக்கு அக்கிரமங்களை விசாரிக்கிறார், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறார். இந்த மேகம் போகும், இந்த தண்டனை மேகம் உன்னை கடந்து போகும். இதுக்கு அடுத்து ஒரு மேகம் வருது யோபுவே, அது உபயோகமாக 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 அது உன்னை உருவாக்க, அது உன்னை உருவாக்க, உருவாக்குனதுக்கு அப்புறம் உன் மேல இன்னொரு மேகம் வந்து நிக்க போகிறது. அது கிருபை, அது கிருபை. ஆமென் சொல்றவங்க வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. இந்த சிக்ஷையின் மேகம் போகும், இந்த தண்டனையின் மேகம் போகும். என் மேல கிருபையின் மேகம் நிற்கும், கிருபையின் மேகம் நிற்கும். வர்ஷிப் பண்ணுங்க. கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில அந்த கிருபையின் மேகம் நிற்கிறது, அந்த கிருபையின் மேகம் நிற்கிறது. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், இமை பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் நான் என் முகத்தை உனக்கு மறைத்தேன். இனி எப்படி கிடையாதுப்பா. நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். Hallelujah, 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 hallelujah. ஒன்றில் தண்டனையாக அப்படியே சில மேகம் வந்து அப்படி இடிச்சு தள்ளும் பாருங்க. தாவீது சிக்ஷை நடுவில், வேதனை நடுவில் இருக்கும்போது தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே வெள்ளங்கள் எல்லாம் என் மேல புரண்டு போகுது. ஒரு இடத்துல சொல்றார், மனுஷர் எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணுகிறேன். ஆமென். ஆனாலும் பகல் காலத்திலே கிருபையை கட்டளையிடுகிறார். அவர் தண்டனையை, சிக்ஷையை தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் உங்களை அடிக்கிறார்னா பிரயோஜனமாகவும் உபயோகமாக என்னை பிரயோஜனப்படுத்த, எனக்கு என் தலைமுறைக்கு கிருபை செய்ய. ஓ ராபா லாதா ராமா கராபா ஷேரா லஹாச்சரா ரீபரா தனரே ஷேலரதடரா ஹந்தடரா பலரதனரா ரீகரபலரதரா. தண்டனை மேகம் போச்சு, உபயோகப்படுத்துகிற மேகம் உருவாக்குச்சு. அதுதான் சொல்றார், அவர் என்னை சோதித்த பின்பு. ஆனா கிருபை மேகம் நின்னுச்சு. அது அடையாளம் தான். யோபு 4 தலைமுறைய தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையை வாழ்த்துகிறேன். இந்த கிருபையின் மேகம் ஒவ்வொரு கூடாரத்தின் மேல தலைமுறையாய் கர்த்தருடைய வருகை மட்டும் நிற்பதாக, 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 நிற்பதாக. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இதே யோபுவின் புஸ்தகத்துல நண்பர்கள் சொல்றாங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அதே வரிசையில் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஏன் அந்த குறைக்கான சிக்ஷை நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவன் என்னுடைய ஒரு சின்ன தப்புக்கும் பரலோகம் என்ன சிக்ஷிக்கிறதுனா எதுக்கு தெரியுமா? என் மேல அந்த கிருபையின் மேகத்தை நிற்க வைக்க அவர் விரும்பினதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமான கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகத்துக்குள்ளே நீர்த்துளிகளை வைத்தது போல நம்மேல் நிற்க பண்ணும் மேகத்துல நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் வேண்டிய கிருபைகளை அவர் கட்டி வைத்திருக்கிறார்.
யாருக்கு வந்து எடுக்க முடியாது. அதனாலதான் தாவீதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட கிருபை என்பது நிச்சயமான கிருபை. அதனாலதான் சொல்றோம், அவன் பிள்ளை தப்பு பண்ண அடிப்பேன் தாவீது, ஆனா என் கிருபைய விளக்க மாட்டேன், கிருபைய விளக்க மாட்டேன். ஆமென். வேதனையின் பாதையில் நடக்கிற உள்ளங்களே, அழிப்பது நோக்கம் என்றால் அவர் ஏன் உங்களை பராமரிக்கணும்? கடந்த வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தை சொல்ல ஏவுகிறதுனால சொல்ல, தூதனை பார்த்துட்டோம் நம்ம சாவோம் அப்படின்னு மனவா சொல்லும் போது அவன் மனைவி சொல்றான், நாம் அழிவது தேவ சித்தம் அல்ல அப்படின்னு. அவர் இது ஒண்ணுமே நம்ம கிட்ட சொல்லி இருக்க மாட்டாரு, இது ஒண்ணு நம்ம கிட்ட பேசி இருக்க மாட்டாரு. ஆமே, நம்மளை கூப்பிட்டு பேசுறார், வந்து பேசுறார், கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுறார். ஆமே, என் கண்கள் அதை காணும். ஆமே, தண்டனையின் மேகம் நின்ற இடத்துல கிருபையின் மேகம் தலைமுறை தலைமுறையா நிற்பதை ஆமென் சொல்றவங்க ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஸ்டோரி. ஜீசஸ் இன்னொரு வார்த்தையை சொல்லி செபித்து முடிக்க விரும்புகிறேன். 145:5 அவருடைய கிரியை அதிசயமான கிரியை, ஒண்டரஸ் ஒர்க், அதிசயமான கிரியை. அதிசயமான கிரியைன்னு என்ன தெரியுமா? என்ன செய்ய போறாருன்னு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சா அது அதிசயம் கிடையாது, அது தெரிஞ்சது தானே. அப்படிப்போ நாளைக்கு வர ரிசல்ட் இன்னைக்கே தெரிஞ்சு நாளைக்கு வந்து உனக்கு 95% மார்க் தெரியுமா, வா அப்படி அப்படி சொல்ல, அது எங்களுக்கு அன்னைக்கு அப்படி இல்லை. ஃபெயில் ஆயிரோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆயிட்டோன்னு வைங்களாம், அப்படி அப்படி உடனானாலும் பிரச்சனை, அட்டாக் எல்லாம். டுவெல்த் ரிசல்ட் வரும்போது 90% எடுத்த பிள்ளை ஃபோன் பண்ணி, பாஸ் ஆகிட்டேன், எவ்வளோ மார்க்? 90% தான் கிடச்சி. வீட்டில் திட்டுறாங்க. இன்னொரு பையன் ஃபோன் பண்ணி, அண்ணே பாஸ் ஆயிட்டேனே, பாஸ் ஆயிட்டேன். ஒண்டரஸ் ஒர்க். எவ்வளவு மார்க்க விடுங்க, பாஸ் ஆயிட்டேன். கிடைச்சதுல சந்தோஷப்படுங்க பிள்ளைகளே. 10th மார்க் குறைச்சி ஃபீல் பண்ணீங்க, ஃபுல் மார்க் எடுத்தாலும் +1 தான் போக முடியும். அவ்வளவுதான். இப்ப 10th ஃபுல் எடுத்துற, நீ நாளையிலிருந்து வேலைக்கு வா. ஆமே, நம்முடைய வாழ்க்கை மார்க்கில் இல்ல, கர்த்தர் ஏற்கனவே எழுதிட்டார். ஆண்டவருடைய கிரியை பாருங்க. அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாது. மேல ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது ஆபிரகாமுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் 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 வெட்கப்பட்டு போவது. நேரம் பறக்கிறது, நாம் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இருக்கிறார். இந்த ஆழ்கடலை தாண்டுவே. அல்லேலூயா. F minor. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை, பயமே இல்லை. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன்.
ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. மகத்துவமான கிரியை செய்கிறவர் அவர், ஒப்பில்லாத கிரியை செய்கிறவர் அவர், உத்தமமான கிரியை செய்கிறவர் அவர். என் வாழ்க்கை படகிலே கூட வருகிறார், பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. ஆமென். பயமே இல்லை. சொல்லுங்க, பெரும் புயல் வீசட்டும், பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும், புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும். Glory, பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார், பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார். ஓ என் இயேசு இருக்கிறார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன், ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில். ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. பயமே இல்லை. ஹல்லேலூயா. இல்லை, எனக்கு பயமே இல்லை. ஆமென். கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார், விடும் போதெல்லாம் ஓடி வருவார், அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழுவார், அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழ்வார். இயேசு செய்து மகிழுவார். அக்கடலை தாண்டுவேன், நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு கடலை தாண்டுவேன், அக்கரையில். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை, எனக்கு பயமே ரபலக மதுரே. இல்லை, எனக்கு பயமே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தையா என்னோடு பேசுவார், உள்ள வார்த்தையா என்னோடு பேசுவார், வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார், வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார். இயேசு கூட வருவார். ஆழ்கடலை தாண்டுவேன், கரையில் ஆமென். என் வாழ்க்கை படகிலே கூட வருகிறார், பயமே இல்லை. பயமே இல்லை. ஆமென். விவரிக்கப்பட்டாலும் என் வாழ்க்கை படகிலே விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாத கிரியை, ஒப்பில்லாத கிரியை, உத்தமமான கிரியை, ஆச்சரியமான கிரியை, அதிசயமான கிரியை. ஆமென். கூப்பிடும் போதெல்லாம், ஓடி வருவார், கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார், அற்புதங்கள் ஆயிரம், செய்து மகிழ்வார், அற்புதங்கள் ஆயிரம் இயேசு செய்து மகிழ்வார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன், கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. பயமே இல்லை. ஹல்லேலூயா. இல்லை, எனக்கு பயமே. ஜீவனுள்ள வார்த்தையால், ஜீவனுள்ள வார்த்தையால், என்னோடு பேசுவார், ஜீவனுள்ள வார்த்தையால் என்னோடு பேசுவார், வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார், வழிகாட்டும் தீபமாய் கூட ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன், ஓஹோ. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன், ஆழ்கடலை தாண்டுவேன். ஆமென். என் வாழ்க்கை படகிலே கூட வருகிறார், பயமே இல்லை. இயேசு கூட உண்டு, இயேசு கூட உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அதிசயமான கிரியை, ஆச்சரியமான கிரியை, மகத்துவமான கிரியை, ஒப்பில்லாத கிரியை, உத்தமமான கிரியை நடப்பிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார், நடப்பிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah, amen, amen. என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்தார், செய்கிறார், செய்ய போகிறார். அவருடைய கிரியைகள் இவைகள் அல்ல, இன்னும் இருக்கிறது. அதிகம் அதிகம்